பவன் கல்யாண் அவர்களே, மதுரை முருகர் மாநாட்டில் விஜய பேரரசர் ஆட்சியை புகழ்ந்து பேச வேண்டிய அவசியம் என்ன? கல்யாண் அவர்களே, உங்கள் முதல்வர் சந்திரபாபு நாயுடு தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களை அழைத்துக் கொண்டு பிரதமரை பார்த்த ரகசியம் என்ன? என் இனிய தமிழர்களுடைய உறவுகளே, தமிழகத்தில் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வருவதற்கு பாஜக பக்கப்பலமாக செயல்படுகிறது என்பதை ஆந்திரா துணை முதல்வர் பவன் கல்யாண் வெட்ட வெளிச்சமாக சொல்லியுள்ளார். என்னவென்று இந்த வீடியோவை பாருங்கள். மீனாட்சி அம்மன் கோவிலில் விளக்கு இல்லை. மீனாட்சி அம்மன் கோயில் மூடப்பட்டிருந்தது. அது மதுரையின் இருண்ட காலம். 14ஆம் நூற்றாண்டின் முடிவில் மதுரையில் மீண்டும் ஒளி பிரிந்தது. அந்த ஒளி விளக்கை ஏற்றி வைத்தார் விஜயநகர இளவரசர் குமார கம்பனன். இதுல இருந்து என்ன தெரிந்தது? நமது நாட்டு நம்பிக்கைக்கு அழிவில்லை, அதுவும் யாராலும் அழிக்க முடியாது. நமது கலாச்சாரம் ரொம்ப ஆழமானது, நம்மை அசைக்க யாராலும் முடியாது. பார்த்தீர்களா என்ன சொல்கிறார்? மதுரை மீனாட்சி அம்மன் மூடப்பட்டது, அதை திறந்து வைத்தவர் விஜய பேரரசு. ஆட்சியாளர்கள் இவர்கள் தெலுங்கர்கள், பவன் கல்யாணும் தெலுங்கர்கள், தமிழக முதல்வரும் தெலுங்கர்கள். அதைத்தான் அவர் சொல்கிறார், எங்கள் கலாச்சாரம் மறந்து விடாதீர்கள் என்று. முருகர் மாநாட்டுக்கு வந்தா அதை மட்டும் பேசுங்க. முருகர் மாநாடே ஒரு அரசியல் மாநாடு. இதை நான் அப்பவே சொன்னேன். நீங்கள் திமுகவை எதிர்க்கவில்லை, மாறாக அவர்களுக்கு உதவி புரியுங்கள். இல்லை என்றால் உங்கள் முதல்வர் சந்திரபாபு நாயுடு ஏன் மு.க. ஸ்டாலின் அவர்களை அழைத்துக் கொண்டு பிரதமரை பார்த்தார்? சொல்ல முடியுமா உங்களால? சொல்லுங்க. இதோடு இல்லாமல் சாது மிராண்டால் காடு கொள்ளாது யாரை பார்த்து சொல்கிறீர்கள்? உங்க தெலுங்கரை பார்த்து நீங்களே பேசுகிறீர்கள். இதை நாங்கள் நம்பணுமா? நம்பியது போதும். நாங்கள் நம்பி ஏமாந்து விட்டோம். திராவிடமும் அந்த தெலுங்கர்களை தான் தலைமை வகிக்கிறது. இந்த ஆரியர் கூட்டம், பிஜேபி கூட்டம், இந்து முன்னணி கூட்டம், இந்த கூட்டமும் இவங்களை தான் தலைவருக்கு வச்சுட்டு ஆடுது. எங்களுக்கு என்ன அதிகாரம்? என் மக்கள் சரியில்லை, என் இனம் சரியில்லை. முருகர் மாநாடுனா என்ன? முருகர் மாநாடு நடத்துறீங்க, நீங்க அரசியல் மாநாடு நடத்துறீங்க. அதுக்கு எங்க அப்பா முருகன் தான் கிடைச்சானா? வெங்கடேச பெருமாள் கிடைக்கலையா என்று கேட்கிறேன். நன்றி, வணக்கம்.